வணக்கம் நண்பர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களாம்மா? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேம்மா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கத்திரி, தக்காளி, மிளகாய் எப்படி விதை போடுவது, எப்படி நடுவது, இதுதான் நம்ம பார்க்க போகிறதும்மா இன்றைக்கி. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே கத்திரிக்காய், மிளகாய் ரொம்ப நெசசிட்டி நமக்கு தேவை, சரிங்களா? அதை தாம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கத்திரிக்காய் இன்றைக்கி அறுத்துடணுமா, இன்றைக்கி விட்டால் முத்திடுவாங்க. கலர் எப்படி சூப்பராக இருக்காங்க பார்த்தீங்களா? லைட் பச்சை, லைட் வைலட், டிஃப்ரெண்ட் கலருமா. சரிம்மா, இப்போ நம்ம கத்திரி, மிளகாய், தக்காளி எப்படி பயிரிடலாம். ஃபஸ்ட்டு கத்திரி, மிளகாய், தக்காளியெல்லாம் ஒரு இடமா விதை போட்டுடணும்மா. விதை போட்டுட்டு தான் திரும்ப எடுத்து நடணும். இது டிப்ஸ் ஒன்றுமா. டைரெக்டாக கத்திரி விதை எட்ட போட முடியாது. இங்கே ஒன்று அங்கே ஒன்று போட முடியாதும்மா. கத்திரியை ஒரு சின்ன பாட்டில் கத்திரி விதை போடணும், தக்காளி விதை போடணும். அவங்க ஒரு 21 நாள் கணக்கு, 25 நாள். இது மிளகாய் நாற்று. நமக்கு மிளகாய் போட்டு இப்போ நம்ம பூ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1 2 காய்க்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க, சரிங்களா? அந்த மாதிரி கட்டத்தில் நம்ம அடுத்து மிளகாயை கொண்டு வரணும். இந்த மாதிரி கத்திரி விதை, தக்காளி விதை வந்தாங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்காங்க பாருங்கள். ஒரு ஜானுக்கு மேலே இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம விதை போட்டு அதை பிறகு இவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்து நடணும். அது எப்போ நடணும்னா மாலை நேரத்தில் 5:30க்கு மேலே 6 மணிக்கு மேலே தான் நடணும். ஏன்னா இப்போ இது கோடை காலம். இது ட்ரிக்ஸு ஒன்றுமா. இது கோடை காலம். கோடை காலத்தில் காலையில் நடவு செய்ய முடியாது. நிலத்தில் செய்கிறவங்க, கொல்லையில் செய்கிறவங்க செய்யலாமா. அவங்க மாலையில் செய்ய மாட்டாங்க. எப்பவுமே பூமிக்கு கொல்லைக்கு வேறு டைப்பு, மாடி தோட்டத்துக்கு வேறு டைப்பு, சரிங்களா? மாடி தோட்டத்துக்கு ஈவினிங் தான் நடவு செய்யணும். பூமிக்கும் கொல்லைக்கும் நிலத்துக்கு காலையில் நடவு செய்யலாம். இந்த கத்திரி விதை போட்டு இது தை மாதம் போட்டது. தை, மாசி, பங்குனி, இப்போ சித்திரை 4வது மாதம் வந்துருச்சு. தை மாதம் பொங்கல் கிட்ட போட்டதுமா இந்த விதை. இதை போட்டு 21 நாள் இல்லது 1 மாதம் ஆனதுக்கப்புறம் இந்த ஃப்ரிட்ஜு பாக்ஸு வெறும் 50 ரூபா தான். பழைய இரும்பு கடையில் நம்ம ஒவ்வொரு செடிக்கும் தொட்டி வாங்கினோன்னா நமக்கு 200 250 ரூபா ஒரு மண் தொட்டி. நம்ம காசு கூட ஆகும். இந்த மாதிரி பழைய இரும்பு கடையில் ஃப்ரிட்ஜு மாதிரி வாங்கி நாம் எங்கே இருக்கிற குச்சி, நம்ம வீட்டு குப்பை, பிளாஸ்டிக் கவரு, கல், இரும்பு, கம்பி இதெல்லாம் இல்லாத அளவுக்கு கீழே போட்டுட்டு, அது மேலே எப்பயும் நான் சொல்கிற மாதிரி தாம்மா தோட்டப்ப மண் 2 பங்கு கொக்கோ ஃபிட்டு, அது மேலே செத்தை, அது மேலே சாண்டலு, அப்புறம் மாட்டு எரு போட்டுட்டு இந்த மாதிரி செடி வச்சு மேலே தோட்ட மண் போடணுமா. இது 3 மாதத்து செடிமா. இப்போ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க பாருங்கள். இது 0.3மா. இதை பாருங்கள், இங்கெல்லாம் பெரிய இலைகளை கிள்ளி விட்ருக்கேன் பாருங்கள். நிலத்தில் பயிர் வைக்கிறவங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இதை பாருங்கள், முத்திய இலைகள்லாம் கிள்ளி விட்ருக்கேன்னா எவ்வளோ கிள்ளியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கிள்ள தான் இதுக்கு போகிற சத்து முத்தின இலைங்களுக்கு மேலே காய்களுக்கு, செடிங்களுக்கு போகும், சரிங்களா? இப்போ நல்ல பருவமாக ஒரு காய் தான் கத்திரிக்காய் காய்ச்சிருக்காங்க. எப்படி பூ வச்சுருக்காங்க பாருங்கள். 2 பூ எப்படி வைக்கிறாங்களோ அந்த மாதிரி தானே காய் காய்ப்பாங்க. இந்த பாருங்கள், பூக்கள் பாருங்கள். இது கத்திரி பூமா. எப்படி இருக்காங்க, நல்லா காய்ச்சிருக்காங்களா? இதில் நம்ம வெள்ளைப்பூச்சி விழாத ரெகுலராக பார்த்துக்கணும். அவங்களுக்கு என்ன குறை, வாடாத. இதில் பாருங்கள் 2 பாவ விதை போட்டிருக்கேன். இப்போ தான் கயிறு கட்ட போகிறேன். அந்த பாவ விதையும் இதில் வருது பாருங்கள். 3 விதை போட்டேன். சபரிமலை கோயிலுக்கு போயிட்டு 3 விதை போட்டேன். அதில் 2 விதை தான் வந்தாங்க. இதை இப்போ நடணுமா. நடவானா நம்ம இப்படி ஒரு கயிறு கட்டி விட்டால் போதும். இங்கே பாவ விதை ஒரு 8 விதைக்கு மேலே போட்டேன், ஒன்றுமே வரலம்மா. எலி நோண்டிட்டு தான் என்னன்னு தெரியலம்மா, விதையே வரலை. எலி தான் நோண்டிருக்காங்க. இது கத்திரி செடிமா, தக்காளி செடிமா. இது தை மாதம் போட்டது தான். இதுலேயும்
இங்கெல்லாம் நறுக்கி நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். ஏன்னா இந்த பாருங்கள் 2 காய் காய்ச்சிருக்காங்க தெரியுதுங்களா? 2 தக்காளி காய் வச்சுருக்காங்க, இன்னும் பூ வச்சுருக்காங்க. இதுக்கு ஒரு கழி முட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏன்னா தக்காளி கொடியெல்லாம் வந்து காய் வச்சு காய் பக்கம் சாய்வாங்கம்மா, வெயிட்டு தாங்காத, அவங்க அப்படியே சாஞ்சிருவாங்க. அப்படி சாயக்கூடாதுன்னு தான் நாம் வந்து இந்த மாதிரி ஒரு கழி ஒன்று கொடுத்து இங்கே ஒரு டேக் போட்டு கட்டியிருக்கேன் பாருங்கள். இங்கே ஒரு டேக்கு, இங்கே ஒரு டேக்கு. இப்போ கழியோடு சேர்த்து சாயிறாங்க தெரியுதுங்களா? கொஞ்சம் கிராஸாக இருக்காங்க பாருங்கள். 2 காய் வச்சுருக்காங்க. தக்காளி செடி இப்படி தான் எப்போதும் நடணுமா, சரிங்களா? தக்காளி செடி பராமரி இதே மாதிரி தக்காளி விதையும் கும்பலாக போட்டு அவங்க வளர்ந்து வந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம நடவு செய்கிறது. எனக்கு நிறைய தப்பு செடியும் வந்திருக்குமா. இது பாருங்கள் மிளகாய் செடி, போன ஆடி மாதம் போட்டது, நிழல்லே இருந்துட்டு இல்லை மிளகாய் சரியாக காய்க்கலாமா. அப்புறம் தூக்கி வெயிலில் வச்சேன். இந்த பாருங்கள் மிளகா காய்ச்சிருக்கு. ஏன்னா நம்ம எந்த காய்கறி செடி போட்டாலும் அவங்களுக்கு வெயில் தேவைம்மா. நல்லா பூத்துருக்காங்க பாருங்கள். அதனால் நான் வெயிலில் வச்சோமா இந்த இதை வந்து காலி பண்ணலை. இதோ கூட 2 கத்திரி செடி இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஜினியா செடி இருந்தது, இதை அப்புறப்படுத்திட்டு 3 கத்திரி செடிமா. இதையும் கார்னரில் நறுக்கி தான் வச்சுருக்கேன் பாருங்கள், சரிங்களா? இவங்க வந்து லேட்டாக நட்டேன். இதை நட்டு வந்து 1 வாரம் தான் இருக்கும். அதனால் பூக்கள் வந்து கம்மியாக தான், நேரம் பொறுமையாக தான் வைப்பாங்க. வெள்ளிக்கிழங்கு கொடி இருக்குது பாருங்கள், உங்களுக்கு காட்டலான்னு காட்டுறேம்மா. இதே தக்காளி செடி பாருங்கள். இது கொஞ்சம் மண் அணைக்கணுமா, மண் அணைச்சி இவங்களுக்கு ஒரு கழி வைக்கணும். இந்த பாருங்கள் தக்காளி பூ பூத்துருக்காங்க, சரிங்களா? இதை வந்து அவரைக்கொடி இருக்கிற இங்கே 3 தக்காளி செடி இருக்குது. இந்த ஜாடியில் தாம்மா விதை போட்டேன். இதில் விதை போட்டு சுற்றிலும் நட்டுட்டு அதிலே ஒரு தக்காளி செடி வச்சு நேற்று தான் வெயிலில் கொண்டாந்து வச்சிட்டேன். இது 3மே கத்திரி செடி தான். இப்போ இந்த பெரிய இலையை கிள்ளணுமா, இந்த பெருசாக இருக்காங்க பாருங்கள் இலை ரொம்ப, இதை கட் பண்ணிவிடுவோம். இப்போ பாருங்கள் இது ஒரு தக்காளி செடி, ஒரு பிளாஸ்டிக் பைப்பை வச்சு கட்டியிருக்கேன். நல்லா பூத்துருக்காங்க. ஆனால் சின்னதில் தாம்மா வச்சுருக்கேன். இதில் இன்னும் மண் கொட்டணுமா, இதில் இன்னும் மண் கொட்டி மண் பத்தலை, பூக்கள் வச்சுருக்காங்கம்மா. தக்காளி செடி தான், இதுலேயும் மண் கொட்டணும். இதில் ஒரு கழி வைக்கணுமா, இதில் கழி வச்சு இங்கே ஒரு டேக் போட்டணும். ஏன்னா சாயிறாங்களா, இப்படி சாய விடக்கூடாது. இதில் வச்சு ஒரு பிளாஸ்டிக் பைப் கட்டியிருக்கேன் பாருங்கள். இவங்க தக்காளி வச்சுட்டாங்கடா, ரொம்ப நன்னியாக இருக்குது. இதெல்லாம் தக்காளி தாம்மா. அதாவது தக்காளி போய் இந்த அளவுக்கு வரப்பாக பெருசாக இருக்குன்னா அதெல்லாம் தக்காளிம்மா. அடுத்து தக்காளி வர போகிறாங்க, சரிங்களா? இதில் ஒரு தக்காளி செடி இருந்தது, எப்போ எதனால் போயிட்டு வரேன்னு போச்சுன்னு தெரிலம்மா. இப்படி தான் தக்காளி செடி, தக்காளிக்கு மட்டும் ஒரு கழி நடணும். மிளகாய் செடி இது வந்து ஆஃப் நிழலில் இருந்துட்டுது. நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜு பாக்ஸு காட்டணும்ல, அங்கே வந்த வளர்ச்சி இது வரல பாருங்கள். ஏன்னா இவங்கெல்லாம் ஆஃப் நிழலில் இருந்துட்டாங்கம்மா. அப்புறம் வெயிலில் தூக்கி வச்சு 1 வாரம் ஆகுது. வெயிலில் வச்சதுக்கப்புறம் பூ வச்சுருக்காங்க பாருங்கள். வெயிலில் வச்சதுக்கப்புறம் தான் செடியே வளர ஆரம்பித்தாங்க. நான் வந்து நிழலில் வச்சுட்டேன். எப்பயுமே நம்ம தோட்ட செடிங்களுக்கு வெயில் தான். பாருங்கள் தப்பு செடி, இது ஏற்கனவே தக்காளி செடி வந்து 40 காய்ச்சி நமக்கு நிறைய பலன் கொடுத்த செடிமா. இது எப்பயுமே தானாக வந்த செடியை நம்ம அப்புறப்படுத்தக்கூடாது. ஒரு தக்காளி காய்ச்சிருக்காங்க பாருங்கள், அதில் ஒரு தக்காளி செடி வராங்க பாருங்கள், எந்த மாதிரி இருக்காங்க பாருங்கள். இதே மாதிரி தான் தப்பு செடி. எனக்கு தக்காளி அதிகமாக, இது ஒரு தப்பு செடிமா, விதை போடாத வர்றது. 2 தக்காளி செடி விதை போடாத வந்தது தான் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்காங்க பாருங்கள். இவங்களுக்கு ஒவ்வொரு கழி நடணுமா. இதோ பாருங்கள் நல்லா பூ வைக்கிறாங்க பாருங்கள். அதோ பூ, இதெல்லாம் பூதாம்மா, நல்லா தெரியுதுங்களா? இது எல்லாமே வந்து தக்காளி செடிமா. இது தானாக வந்தது, அது 2மே